Praise the Lord people. Bless the beginning day 3ல இன்னைக்கு ஒரு கதையோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 3 வயசு சின்ன பையன் அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் பீரோவை திறந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்து சாப்பிட்டுட்டானா. சாப்பிட்டதுனால அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்ந்து 4 hours அவனை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. குட்டி பையனுக்கு தூக்கு சொக்குனாலும் அவனை தூங்க விடாமல் மூஞ்சியில் தண்ணியை தெளித்து தோலை பிடிச்சி காதை தெருக்கி 4 hours கண்டினியூஸாக அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவனால் வலி சுத்தமாக தாங்கவே முடியலை. நம்ம யோசிக்கலாம், அந்த சின்ன பையன் என்ன தப்பு செஞ்சான், எதுக்கு அவங்க அம்மா இவ்வளோ போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க். அடுத்தது என்னென்னா, அந்த குட்டி பையன் இருக்கால, அவன் தூக்க மாத்திரையை எடுத்து அதை முழுங்கிடுவானா. டாக்டர் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தூங்க விடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா அவனை தூங்க விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்களா 4 hours. அம்மா அவன் மேல் வச்சிருக்க அன்புனால தானே அடித்தாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவரோட ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, துன்மார்க்குடைய வாழ்வு மட்டும் ஏன் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாக இருக்கிறது, ஆனால் ஆண்டவருக்கு பிரியமா உண்மையாக இருக்கக்கூடிய வாழ்வு ஏன் போராட்டமும் சோதனையுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு கடவுள்கிட்ட. கடவுள் என்ன தெரியுமா ரிப்ளை பண்ணுறாரு, நீதிமொழிகள் 3:12 படி கர்த்தர் யார் இடத்துல ரொம்ப பிரியமா இருக்கிறாரோ அவனை ரொம்ப சிச்சிப்பாராம். நம்ம கடவுள்கிட்ட என்ன ப்ரே பண்ணணும், ஆண்டவரே நீங்கள் எங்களை சோதிக்கும் போது நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க எங்களை உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு நல்ல தாட்டோட இந்த டே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.